எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மம்மா குக்ஸ். உங்களுக்கு எங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் பொளிச்சது. வாங்க மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். மீனை பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் காஞ்ச சிவப்பு மிளகாய் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன்ல மசாலா நல்லா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் போல மீன்ல மசாலா நல்லா இறங்குற மாதிரி ஊற விட்டுடலாம். மண்தோசைக்கல் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சிறிதா நறுக்குன 5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, பொடியா நறுக்குன 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மீனை எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் போல மீனை நல்ல 2 பக்கமும் பொரிச்சிடலாம். இப்போ மீன் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு, இறக்கிடலாம். மீன் பொளிச்சதோட தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி சூடானதும் 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சிறிதா நறுக்குன 4 பெரிய வெங்காயம், பொடியா நறுக்குன 8 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல வெங்காயம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. 4 பச்சை மிளகாவை 3 துண்டா நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 4 தக்காளியை சிறிதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிவப்பு காஞ்ச மிளகாய் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள்,
2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டா கிளறி இறக்கிடலாம். மீன் பொளிச்சதோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை பொளிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழை இலைய மிதமான தீயில இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. இலைய ஏன் வாட்டுறோம்னா, நம்ம மீனையும் தொக்கையும் வாழை நார்ல வச்சு கட்டும்போது இலை கிழிஞ்சிடும். இலை கிழியாம இருக்கிறதுக்கு தான் வாட்டி எடுக்கிறோம். நம்ம வாட்டின வாழை இலையில இந்த மாதிரி தொக்கை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச மீனை தொக்கு மேல வச்சிடலாம். மறுபடியும் மீன் மேல மசாலா தொக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வாழை இலைய இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. வாழை நார் வச்சு 4 பக்கமும் நல்லா கட்டிடலாம். மண்சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாழை இலையில கட்டின மீனை மண்சட்டியில சேர்த்துக்கலாம். ஒரு சைடு 5 நிமிஷம் பொரிஞ்சதும் இன்னொரு சைடு திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு பொரிய விட்டுடலாம். மீன் பொள்ளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். வாழை இலையோட ஃப்ளேவரும் மசாலா தொக்கோட ஃப்ளேவரும் மீன்ல நல்லா இறங்கி இருக்கும். நம்ம இதை சூடா சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ருசியான மீன் பொள்ளிச்சது ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு புது ரெசிபியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.